Today we just going to see the topic called external table. External table அப்படின்றது என்னன்னா just அது ஒரு feature. External table. So external table is nothing but a feature. இந்த feature நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா we can load or we can pump the data. Pump the data. அதாவது இதுவும் bulk loader utility தான் to manage bulk volume of data. அதாவது பல்காக டேட்டா மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் டேபிள்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் வந்துட்டு எஸ்கியூஎல் நோட்ஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். யாருக்கெல்லாம் எஸ்கியூஎல் நோட்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படின்னா யூ ஜஸ்ட் பிங் மீ இன் ப்ரைவேட் வே ஸோ தட் ஐ கேன் ஷேர் எஸ்கியூஎல் நோட்ஸ். உங்களோட எஸ்கியூஎல் நோட்ஸில் எக்ஸ்டர்னல் டேபிள் டாப்பிக்கை ஜஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். யூ கேன் ஏபிள் டு சி எக்ஸ்டர்னல் டேபிள். ஸோ லெட் மீ ஓப்பன் தட் எஸ்கியூஎல் நோட்ஸ். ஸோ இங்கே நான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் டேபிள்ன்றதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லெட் மீ ஷேர் தட் ஸ்டஃப். ஸோ எஸ்கியூஎல் நோட்ஸில் அந்த நோட்ஸ் இருக்குது. இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற நோட்ஸ் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு லைன் பை லைனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ்டர்னல் டேபிள்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டு லோட் த டேட்டா ஆர் டு பம்ப் த டேட்டா. ஸோ எஸ்கியூஎல் லோடர்னு ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம் இல்லையா? அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இம்போர்ட் தான் பண்ண முடியும். அதாவது லோடிங் கான்செப்ட் மட்டும் தான் எஸ்கியூஎல் லோடரில் பண்ண முடியும். ஆனால் எக்ஸ்டர்னல் டேபிளில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லோடும் பண்ணிக்கலாம், அதை பம்பும் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டேபிள் இருக்கிற டேட்டாவை எடுத்து வேற ஒரு ஃபைல்லையும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை எடுத்து நீங்கள் டேபிளுக்கும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் டேட்டா அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இம்போர்ட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் எதில் பண்ண முடியும் அப்படின்னு இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஸோ யூ கேன் டூ தட் இன் எக்ஸ்டர்னல் டேபிள் ஃபீச்சர். எஸ்கியூஎல் லோடரில் நீங்கள் ஒன்லி என்ன பண்ண முடியும் அப்படின்னா இம்போர்ட்டிங் தான் பண்ண முடியும், அதாவது லோடிங் தான் பண்ண முடியும், அன்லோட் பண்ண முடியாது. ஸோ லோடிங் அண்ட் அன்லோடிங் பாசிபிள் ஒன்லி இன் எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ். ரெண்டு ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா பல்கா டேட்டாவை லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம், பல்கா டேட்டாவை பம்ப் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் இருக்குது, அது எக்ஸ்டர்னல் டேபிள் இருக்குது. சரி, எல்லாமே நம்ம ஒரு டேபிள் மூலியமா மேனேஜ் பண்ண போறோம். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேபிள்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அதாவது லோடிங்கும் சரி பம்பிங்கும் சரி ரெண்டுமே ஒரு காமனான ஒரு டேபிள் வச்சு நம்ம பண்ண போறோம். அதனால தான் அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் டேபிள்னு சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் டேபிள் ஃபீச்சர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட சோர்ஸ் கோட்ல, அதாவது நீங்க எழுத போற கோடிங்ல ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல்னு ஒரு கீவேர்ட் இருக்கணும். கண்டிப்பா அது இருக்கணும். ஆர்கனைசேஷன் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் மேண்டேட்ரின்றதை நான் முன்கூட்டியே சொல்றேன். எக்ஸ்டர்னல் டேபிள் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல்ன்ற கீவேர்ட் இருக்கணும். அதாவது நீங்கள் லோட் பண்ண போகிறீங்களா இல்லை பம்ப் பண்ண போகிறீங்களான்ற ஒரு கீவேர்ட் இருக்கணும். அதாவது லோடிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா Oracle_loader லோடர்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா Oracle_data pumpன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ற கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. Oracle லோடர் அப்படின்னா லோடிங்காக, Oracle_data pump அப்படின்ற கீவேர்ட் வந்து ஃபார் அன்லோடிங் த டேட்டா டு டிஃப்ரெண்ட் ஃபைல். எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டரியும் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுவும் மேண்டேட்டரியான ஒரு விஷயம். டைரக்டரி அப்படின்றது என்னன்னா எந்த ஃபைல் பாத்துல நான் அந்த ஃபைலை மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்றது. ஸோ நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த D:new தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க உங்களோட சிஸ்டம்ல என்ன ஃபைல் பாத் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாத் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் அந்த டைரக்டரின்னு பேர். இந்த டைரக்டரி என்னோட சிஸ்டம்ல நான் இதை யூஸ் பண்றேன், உங்களோட சிஸ்டம்ல நீங்க என்ன உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டைரக்டரி ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், எந்த டைரக்டரியில நான் இந்த ஃபைலை மெயின்டைன் பண்ண போறேன் அப்படின்றத அது ஒரு பிளேஸ், அந்த பிளேஸ் நீங்க இங்க கண்டிப்பா சொல்லணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஒரு டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த டைரக்டரி எதுக்காக அப்படின்னா எக்ஸ்டர்னல் டேபிள் என்ன பண்ண போகுதுன்னா ஒரு டேட்டாவை டேபிளுக்கு மூவ் பண்ணிக்கும், அல்லது டேபிள் இருக்கிற டேட்டாவை ஒரு ஃபைலுக்கு மூவ் பண்ணிக்கும். ஸோ டேட்டா எங்க இருந்து எடுக்கணும்ன்றது ஒரு இடம் வேணும் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் டைரக்டரி. அதே மாதிரி டேட்டாவை எடுத்துட்டு ஒரு இடத்துல போடணும் இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னன்னா டைரக்டரின்னு சொல்லுவோம்.
அந்த டைரக்டரியை நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேட்டான்னு வச்சிருக்கேன். உங்களோட விருப்பம் தான், இதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, டைரக்டரிக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ சின்டாக்ஸ் இதுதான், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் டைரக்டரி நேம் ஆஸ் ஃபாலோட் பை எந்த பாத்ல நீங்க அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு பாத்தை சிங்கிள் கோட்ல நீங்க கொடுத்துடணும். ஓகே, இந்த கமாண்ட் எதுக்காக நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ண போறேன். அந்த டேபிள் பேர் வந்து ஏபிசின்னு வைக்க போறேன். இன்கேஸ் இப்போ நான் உங்களுக்கு நிறைய பேட்சஸ் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ எக்ஸ்டர்னல் டேபிள் நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். அந்த சிச்சுவேஷன்ல நான் சேம் டேபிள் நேம்ல எதனா கிரியேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ட்ராப் பண்றதுக்காக, இல்லைன்னா என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ யூஸ்வலாக ஒரு எரர் அடிக்கும், சேம் நேம் ஆஃப் தட் ஆப்ஜெக்ட் நேம் எக்ஸிஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு எரர் அடிக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ராப் பண்றேன். ஸோ யூஸ்வலாக நீங்க ரியல் டைம்ல அது மாதிரி பண்ணக்கூடாது. ரியல் டைம்ல வேற யாராவது ஒரு ப்ராஜெக்ட்ல அவங்களோட டேபிள் டெவலப் பண்ணியிருப்பாங்க, நீங்க போயிட்டு அதை ட்ராப் பண்ணிடக் கூடாது. ஸோ அது வந்துட்டு தப்பு. இன்கேஸ் நீங்க இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணும்போது எதனா எரர் அடிச்சது அப்படின்னா நீங்க டேபிள் நேமை வேற நேமுக்கு மாத்திக்கலாம். அதை விட்டுட்டு நீங்க ட்ராப் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கத்துக்கிறோம், இந்த மாதிரி ஆல்ரெடி இருந்ததுன்னா ட்ராப் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா கிரியேட் பண்றதுக்கு. ஏன்னா அந்த டேபிளை நீங்க தான் யூஸ் பண்ண போறீங்கன்றதுனால வேற யாரும் யூஸ் பண்ண போகுது. ஆனா ரியல் டைம்ல அப்படி பண்ணக்கூடாது. ஸோ ரியல் டைம்ல ட்ராப் டெலிட்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ நான் என்ன பண்றேன், இந்த சின்டாக்ஸ் எதுக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கிரியேட்ன்றது நான் என்ன பண்ண போறேன், டெவலப் பண்றேன். என்னோட எக்ஸ்டர்னல் டேபிள் பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு வைக்கிறேன். ஸோ கிரியேட் டேபிள் நேம். இந்த காலம்ஸ் எப்படி நான் டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் டேட்டாவை வெரிஃபை பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க, ஒரு 2 ஃபைலோ 3 ஃபைலில் இருக்கிற டேட்டா கொடுக்குறாங்க. அந்த டேட்டாவை நான் இந்த எக்ஸ்டர்னல் டேபிள் மூலியமா லோட் பண்ண போறேன். ஸோ முதல்ல டேட்டாவை நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ நான் டேட்டா எங்கே வச்சிருக்கேன் அப்படின்னா, அதே ஆஸ் யூஷுவல் டியில் நியூவில் நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. நான் எந்த ஃபைல் எடுத்து லோட் பண்ண போறேன் அப்படின்னா லிஸ்ட் ஒன்னு ஒரு ஃபைல் நான் வச்சிருக்கேன். ஸோ லிஸ்ட் ஒன் நான் சர்ச் பண்றேன். இந்த லிஸ்ட் ஒன் இருக்கிற ஃபைல் தான், இது ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலில் இருக்கிற டேட்டா நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh ஆஃப் ரெக்கார்ட் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ ரெக்கார்ட்ஸை நான் லோட் பண்ண போறேன். அதாவது இது கமா செப்பரேட் வேல்யூ மோட்ல இருக்கு. ஸோ அதாவது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், இது ஒரு காலம், மொத்தம் 4 காலம்ஸ் இருக்கு, 3 ரோஸ் இருக்கு. 4 காலம்ஸ் 3 ரோஸ். இது ஒரு ஃபைல் நான் லோட் பண்ண போறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபைல், லெட் மீ ஷேர் தி ஸ்கிரீன், இன்னொரு ஃபைலும் இருக்கு. ஸோ அந்த ஃபைலும் நான் லோட் பண்ண போறேன். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா லோட் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட் 2 அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலையும் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அதுல என்ன டேட்டா இருக்குன்னு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். அதுல இந்த டேட்டா இருக்கு. ஓகே, இதுலயும் 4 காலம்ஸ். ஸோ இதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, நான் வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்றேன். ஸோ 4 காலம்ஸ் இல்லையா, ஸோ அந்த காலமோட டேட்டாவை சும்மா ஜஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு கண்ட்ரி ஐடின்ற மாதிரி நானே டிஃபைன் பண்றேன். அதே மாதிரி கண்ட்ரி கோடுன்னு சொல்லி, அப்புறம் கண்ட்ரி நேம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கண்ட்ரியோட லாங்குவேஜ், இந்த மாதிரி நானே டிஃபைன் பண்றேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஏபிசிடி கூட காலம் நேம் வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக கண்ட்ரி கூட ஒரு டேபிள் வந்து ப்ராப்பரான ஒரு நேம்ல இருக்கணுன்றதுக்காக நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், இப்படி இந்த ஏபிசி கூட உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குமோ அந்த பேர்ல வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா கேரக்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்பவுமே நீங்க எந்த டேட்டா பேஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது கண்டிப்பா கேரக்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ காலம்ஸும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதை வந்து நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். டேட்டா டைப் நீங்க இதை மட்டும் யூஸ் பண்ணுங்க, வேற எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இது ஏன் அப்படின்றத நான் ப்ராஜெக்ட் கிளாஸ்ல சொல்லித்தரேன். ஸோ டேட்டா டைப் அப்படின்றது என்னன்னா, இந்த காலம்ல இந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் டேட்டா தான் நான் ஸ்டோர் பண்ண போறேன். மீனிங் அது நம்பரையும் அக்செப்ட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்கையும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸ்ட்ரிங்னா கேரக்டர்ஸ். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கேர் சைஸை வேணா மாத்திக்கோங்க. அப் டு 2000 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ நான் 30 வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா ஒவ்வொரு நேமும் 2000 கேரக்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னா நீங்க அதை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 கேரக்டர்ஸ் இல்லைன்னா 10 கேரக்டர்ஸ் கூட தாண்டாது. ஸோ அதுக்குள்ள மெயின்டைன் பண்ணுங்க. இது வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர். இது என்னன்னா அந்த ஃபைலை பேஸ் பண்ணி நான் வந்துட்டு காலம் நேம் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொன்னது போல கண்டிப்பா ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்டு தான் இந்த டேபிள் வந்து எக்ஸ்டர்னல் டேபிளா இல்ல நார்மல் டேபிளான்றதை டிஃபைன் பண்ணும். இந்த கீவேர்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், நீங்க லோட் பண்ண போறீங்களா பம்ப் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு கீவேர்ட் கண்டிப்பா சொல்லணும். டைப் வந்து பாத்தீங்கன்னா என்ன டைப், 2 விதமான டைப் இருக்குன்னு சொன்னேன். லோடிங்க்கு இந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும், பம்பிங்க்கு oracle_ data pumpன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ நான் டைப்ல என்ன மென்ஷன் பண்ணிக்க oracle_ loader. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 அந்த ஃபைல்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஃபைல்ல 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, செகண்ட் ஃபைல்ல 3 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, இந்த 6 ரெக்கார்டையும் எடுத்து இந்த டேபிள நான் லோட் பண்ண போறேன்றதான் கான்செப்ட். ஸோ இந்த டேபிள் நம்ம ரன் பண்ணிட்ட பிறகு இந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த டேபிள்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே. ஸோ டைரக்டரி எங்கிருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படின்னா, நம்ம டைரக்டரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டைரக்டரி இங்கே தானே ஃபைல் இருக்கு, D:(new)ல லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 இருக்குன்றதை நம்ம சொல்லணும். ஸோ நம்ம ஜஸ்ட் டைரக்டரியோட பேர் மென்ஷன் பண்ணோம், அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணி டிஃபால்ட் டைரக்டரியோட நேம் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் ஆக்சஸ் பேராமீட்டர்ஸ்ல மொத்தம் 3 விதமான இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும். ஆக்சஸ் பேராமீட்டர்ஸ்ன்றது என்னன்னா, இந்த டேபிளோட டேட்டா லோட் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஆரக்கிள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது தான். அதாவது என்னன்னா, அதுல ஃபீல்ட்ஸ் எப்படி இருக்கு, டெர்மினேட் ஆயிருக்கா, அதாவது கமா செப்பரேட்ல இருக்கா, எப்படி இருக்குன்றதை இங்க சொல்லணும். ஸோ நம்ம என்ன சொல்லணும்னா, ரெக்கார்ட்ஸ் டீலிமிட்டட் பை நியூ லைன், ஒவ்வொரு ரெக்கார்டும் நியூ லைன்ல இருக்கு. ஃபீல்ட்ஸ் டெர்மினேட்டட் பை கமா, இன் கேஸ் எதனா மிஸ்ஸிங் வேல்யூ, ஃபீல்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங்கா இருந்ததுன்னா அதை நல்லா கன்சிடர் பண்ணிக்கன்ற 3 பாயிண்ட் நம்ம இங்க சொல்றோம். ஸோ நான் சொன்னதை அப்படியே இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன பாயிண்ட் அப்படின்னா, ரெக்கார்ட்ஸ் டீலிமிட்டட் பை நியூ லைன்ற ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். அதே மாதிரி ஃபீல்ட்ஸ் டெர்மினேட்டட் பை கமான்னு சொல்லியிருக்கேன். எதனா ஃபீல்டு வேல்யூ மிஸ் ஆயிருந்ததுன்னா அதை நல்லுன்னு கன்சிடர் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது எந்த காலம்லனா, இந்த காலம்க்கு மேப்பிங் நம்ம பண்றோம். ஸோ மேலே நம்ம டிஃபைன் பண்ண எல்லா காலமையும் அப்படியே காப்பி பண்ணி இங்க காலம் மேப்பிங் பண்ணணும். பண்ணி முடிச்சிட்ட பிறகு லொகேஷன்ல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, எந்த ஃபைல்ஸை நீங்க இங்க லோட் பண்ண போறீங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது list1.txt ஃபைலையும் list2.txt ஃபைலையும் நான் லோட் பண்ண போறேன். இல்ல உங்களுக்கு இன்னும் நிறைய ஃபைல்ஸ் வேணும்னா ஜஸ்ட் இதே மாதிரி கமா செப்பரேட் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். As of now I am just going to load only these 2 files into my table. டேபிள் பேரு ABC ன்னு வச்சிருக்கோம், டைரக்டரி நேம் xdata ன்னு வச்சிருக்கோம். அதுல இருக்கிற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கு. இந்த parallel 5 ரிஜெக்ட் லிமிட் அன்லிமிட்ன்ற கீவேர்ட் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல எக்ஸ்டர்னல் டேபிள் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பல்கா டேட்டாவை லோட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இந்த லோட் பண்ணும்போது சிங்கிள் ப்ராசஸர் இதை ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா டைம் டிலே ஆகும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், பேரலா 5 ப்ராசஸர் வந்து இதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம், ஸோ யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ parallel 5ன்றது 5 ப்ராசஸர் வந்து அட் அ டைம் ஒர்க் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி ரிஜெக்ட் லிமிட் அன்லிமிட்ன்றது எதுக்காகனா, இன் கேஸ் டேட்டா லோட் பண்ணும்போது எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை அந்த ப்ராப்ளமான டேட்டாவை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்றதுக்காக இந்த ரிஜெக்ட் லிமிட் அன்லிமிட்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். ஸோ இன்டர்வியூல வந்துட்டு இதோட ஹோல் சின்டாக்ஸ்லாம் எழுத சொல்ல மாட்டாங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஆனா இதோட பேசிக் சின்டாக்ஸ்லாம் சும்மா சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் ரீசெண்டாக அட்டன் பண்ண இன்டர்வியூஸ்லயும் என்ன பண்றாங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு ட்ரெண்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்கன்றதுக்காக நான் ஜஸ்ட் சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன் உங்களுக்காக. அதுல கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா ஓவரால் தான் கேட்கறாங்க. அதாவது 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் டேபிள்ல இருக்கிற ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாம எல்லாத்தையும் டைப் பண்ணி கத்துக்குவாங்க. ஸோ டைப் பண்ணும்போது தான் எதுக்கு மிஸ்டேக் வருது, மிஸ்டேக் வரல, எதனால வருது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைரக்டரி கிரியேட் பண்றோம், அப்புறம் அதே டேபிள் தான் ட்ராப் பண்றோம். ஜஸ்ட் ரிஜெக்ட் லிமிட் அன்லிமிட்டட் வரைக்கும் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் டேட்டா லோடிங் கான்செப்ட். லெட் மீ ஷேர் த ஸ்கிரீன். ஸோ புதுசா டேபிள் வந்து கிரியேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்டரி வந்து கிரியேட் பண்றேன். இட் இஸ் கெட்டிங் டைம் டு கிரியேட் தி டைரக்டரி. ஸோ லெட் மீ வெயிட். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணதுல பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் டேபிள் நேம்லயே அப்படி ஒரு டேபிள் இல்லைன்னு சொல்லுது. அப்பனா எனக்கு டேபிள் கிரியேட் ஆயிருக்கணும் இல்லையா, ஆனா எனக்கு நேம் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பை எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் தான் சொல்லுது. அதாவது இதே நேம்ல டேபிள் கிடையாது, ஆனா இதே நேம்ல வேற ஏதோ ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெட்டர் வி கேன் ரீநேம் தி டேபிள். ஸோ நான் என்ன ஜஸ்ட் என்ன மெயின்டைன் பண்றேன்னா ஏபிசிடின்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் ஏபிசிடிலையும் எதனா டேபிள் இருந்ததுன்னா அதை ட்ராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கிரியேட் பண்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்றேன், டேபிள் நேமை நம்ம ரீநேம் பண்றோம். சாரி, டேபிள் நேமை நம்ம வந்துட்டு வேற பேர்ல கிரியேட் பண்றோம். ஏன்னா ரீநேமிங் அ டேபிள் இஸ் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ இந்த டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் இன்கேஸ் இதே நேம்ல டேபிள் இருந்ததுன்னா, ஏன்னா
ஆப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா வியூ ஏபிசின்னு ஒரு வியூ இருக்கலாம், இல்லை ஏபிசியில் வேற எதனா ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த டேபிள் ட்ராப் ஆகிட்டு இருக்கு. அப்போ மீனிங் என்னன்னா அதே நேம்ல ஏதோ டேபிள் இருந்திருக்கு, அதனால டேபிள் ட்ராப்டுன்னு சொல்லுது. இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ண பிறகு டேபிள் புதுசாக கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த டேபிளை ஓப்பன் பண்ணும்போது அந்த டேட்டாவும் லோட் ஆயிருக்கணும். ஏன்னா கோடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம சேர்த்தே டெவலப் பண்ணிட்டோம். ஸோ 6 ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் இல்லையா? இந்த டேபிள் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் லெட் மீ செலக்ட் ஆல் தி காலம்ஸ் ஃப்ரம் ஏபிசிடி டேபிள். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸும் இன்சர்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதான் வந்து லோடிங் கான்செப்ட். ஓகே, இன்னொன்று பம்பிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிருக்கு. இன்னொன்று பம்பிங் கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த டேட்டாவை மூவ் பண்ணணுமோ, இப்போ இந்த கொரியை நான் ரன் பண்றேன், இந்த கொரியில என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ஆல்ரெடி ரெக்கார்டு வந்து டேட்டா பேஸ்ல இருக்கு. டேட்டா பேஸ்ல இருக்கிற ஒரு ரெக்கார்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபைலுக்கு மூவ் பண்ண போறோம். அதான் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கான்செப்ட்னு பேரு. லெட் மீ ரன் திஸ் query. இந்த கொரியில என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கொரியில கிட்டத்தட்ட ஒரு 108 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இந்த 108 ரெக்கார்ட்ஸும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபைலுக்கு மூவ் பண்ண போறேன். ஸோ ஏற்கனவே ஃபைலில் இருக்கிற ரெக்கார்டை நம்ம டேபிளுக்கு லோட் பண்ணோம். இப்போ டேபிள் இருக்கிற ரெக்கார்டை ஃபைலுக்கு மூவ் பண்ண போறோம். அதுக்கு பம்பிங்ன்ற கான்செப்ட். ஸோ என்ன கொரி டேட்டாவை நீங்கள் உங்களுக்கு மூவ் பண்ணணுமோ அந்த கொரியை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நம்ம லிங்க் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி அந்த டேபிள் கிரியேட் பண்ணுறோம், இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆர்கனைசேஷன் எக்ஸ்டர்னல்ன்ற கீவேர்டு இருந்தால் தான் அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் டேபிள். ஓகே, ஸோ அப்புறம் டைப் நம்ம என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே சொன்னது போல oracle_ data pumpன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் அது வந்துட்டு டேட்டா பம்பிங்னு அர்த்தம். அதாவது நீங்கள் வந்துட்டு இங்கேருந்து டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் டைரக்டரி சேம் டைரக்டரி யூஸ் பண்ணுறேன், விச் ஐ கிரியேட்டட் ஆல்ரெடி. இந்த லொக்கேஷன்றது என்னன்னா எந்த இடத்துல நான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ d:new ஃபைல் நேம் நம்ம வச்சிருக்கோம். அந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வச்சிருக்கோம்னா ஃபைல் நேம் வந்துட்டு இதெல்லாம் நான் லோட் பண்ண போறேன்னு அர்த்தம். இப்போ நான் பம்ப் பண்ண போறது இந்த டேட்டாவை இந்த ஃபைல்ல நான் பம்ப் பண்ண போறேன்னு அர்த்தம். நீங்க ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா இந்த கீவேர்டு தான் யூஸ் பண்ணணும், மேண்டேட்ரி. ஸோ நேம் வந்து நீங்க என்ன வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், பல்க் டேட்டான்னு பேர் வச்சுக்கிறேன். அதாவது இந்த ஃபைலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பல்க் டேட்டா. ஆனா ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா டம்ப் ஃபைலா தான் இருக்கணும். டிஎம்பினா டம்ப் ஃபைல்னு அர்த்தம். ஏன்னா ஆரக்கிள் அதை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ இந்த கொரியில இருக்கிற டேட்டாலாம் எந்த ஃபைலுக்கு மூவ் ஆக போகுது அப்படின்னா இந்த ஃபைலுக்கு மூவ் ஆக போகுது. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்றேன், இதையும் நான் வந்துட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண பிறகு என்ன சொல்லுது, MNOன்ற நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு சொல்லுது. ஸோ லெட் மீ கிவ் டிஃப்ரெண்ட் நேம். இல்லை அதை நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ட்ராப் பண்ணிட்டு நான் கிரியேட் பண்றேன். ஸோ இப்போ புரியுதா ட்ராப் எதுக்காகன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ட்ராப் ஆகிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக கிரியேட் ஆகும் அது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த கொரியில் வர 108 ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இந்த பம்ப், அதாவது இந்த ஃபைலுக்கு நம்ம பம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது டேபிள் கிரியேட்டட் சொன்னால் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நான் சொன்ன அந்த ஃபைல் பாத்தில் போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ d:, நியூவில் இப்போ ரீசெண்டாக கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைல் ஜஸ்ட் பார்க்கறதுக்கு டேட் மாடிஃபைன்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் யூஸ் பண்ண நேம் இருக்கு பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, பல்க் டேட்டா டாட் டம்ப் இருக்கு பார்த்தீங்களா. இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணால் நம்மளால ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த 108 ரெக்கார்ட்ஸும் இந்த ஃபைல், இதுதான் அந்த ஃபைலு. இந்த ஃபைலை நம்மளால ரீட் பண்ண முடியாது. நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ நம்மளோட டேபிள் நேம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட், லெட் மீ ஷேர் தி ஸ்க்ரீன். நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், MN1 கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கிரியேட் பண்ண டேபிளை ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம அந்த டேட்டாவை பார்க்க முடியும். ஏன்னா இப்போ டேட்டா இந்த 108 ரெக்கார்ட்ஸும் எதில் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா இதில் மூவ் ஆயிருக்கு. இப்போ நம்ம அதுல இருந்தே query பண்ணிக்கலாம். செலக்டிங் ஸ்டார் ஃப்ரம் MNO அப்படின்னு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த MNO என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வராது, இந்த பல்க் டேட்டா டாட் டம்ப்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கிருந்து ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு வரும். ஸோ டேட்டா பேஸ்க்கும் இங்கேயும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா டேட்டா பேஸ்ல இருக்கிற ரெக்கார்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பல்க் டேட்டா டம்ப்ன்ற ஃபைலில் மூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் query வேணா பண்ணி பார்க்கலாம். ஸோ இட் இஸ் டேக்கிங் டைம். ஸோ லெட் மீ யூஸ் டோட் ஹியர். ஸோ டேபிள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா MNO அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ 108 ரெக்கார்ட்ஸும் வருது பாருங்க.
அதாவது யூஸ்வலா நான் யூஸ் பண்ண query எங்க இருந்து ரெக்கார்ட் எடுத்துட்டு வரும்னா டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வரும். இந்த query டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபைலுக்கு மூவ் பண்ணிட்டேன். அப்போ நம்மளுக்கு டேட்டா எங்க இருந்து வரும்னா ஃபைல்ல இருந்து தான் வரும். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்டர்னல் டேபிள்ன்ற ஒரு ஃபீச்சர் யூஸ் பண்றோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணிடுறேன். அதாவது இப்போ ரீசெண்டாக கிரியேட் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபைலை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஷிஃப்ட் டெலிட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்ட பிறகு இப்போ என்னால் டேபிள் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இந்த டேபிளை எதை ஆக்சஸ் பண்ணணும்னா அந்த ஃபைலை தான் ஆக்சஸ் பண்ணும். இப்போ எனக்கு என்ன எரர் அடிக்குது பாருங்க, கார்ட்ரேஜ் எரர் அடிக்குதா. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா டேட்டா கார்ட்ரேஜ் எரர்னு சொல்லுவோம். இதோட மீனிங் என்னன்னா இந்த மெயின் ஃபைலை நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டேபிளை நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான். எக்ஸ்டர்னல் டேபிளை நீங்க எதுவுமே கரெக்ஷன் பண்ண முடியாது. இன்டர்வியூ கொஸ்டின் எக்ஸ்டர்னல் டேபிளை நீங்க ஒன்லி செலக்ட் தான் பண்ண முடியும். அதுல ஏதோ நீங்க டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்றதும் ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இதான் எக்ஸ்டர்னல் டேபிள்ல இருக்கிற கான்செப்ட். எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு பிங் பண்ணுங்க. தேங்க்யூ.